பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்கள். மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான். லாதானின் குமாரர் யாரென்றால், கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எகியேலியும், எகியேலியின் குமாரராகிய சேத்தாமும், அவன் சகோதரனாகிய யோவேலுமே. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். அம்ராமியரிலும் இத்சாகாரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாயிருந்தான். எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள், இவன் குமாரன் ரெகபியாவும், இவன் குமாரன் எஷாயாவும், இவன் குமாரன் யோராமும், இவன் குமாரன் சிக்ரியும், இவன் குமாரன் செலோமித்துமே. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களையெல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும், கீசின் குமாரனாகிய சவுலும், நேரின் குமாரனாகிய அப்னேரும், செரியாவின் குமாரனாகிய யோவாவும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. இவை தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களும் ஆகும். தாவீது இந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்கும் விசாரிப்பதற்கும் லேவியரை நியமிக்கிறார். பொக்கிஷங்களின் எண்ணிக்கையும் அளவும் ஏராளமாய் இருக்கும்போது அவற்றை முறைப்படி பராமரித்து பாதுகாக்க வேண்டும். பெரிய வீடுகளிலே திரளான பொக்கிஷம் இருக்கும். கர்த்தருடைய ஆலயம் மகா பெரியது. ஆலயத்தை பராமரிப்பதற்கும் ஆலயத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நடத்துவதற்கும் ஏராளமான பொக்கிஷங்கள் வேண்டும். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு திரளான பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பொக்கிஷங்களை விசாரிப்பதற்கு தாவீது லேவியரை விசாரிப்புக்காரராக நியமிக்கிறார். நம்முடைய பரலோக பிதாவின் வீட்டிலே ஏராளமான பொக்கிஷங்கள் உண்டு. அவையெல்லாம் நமக்கு போதுமானவையாகவும் இருக்கும். நம்முடைய தேவைக்கு அதிகமாகவும் அங்கே இருக்கும். இயேசு கிறிஸ்துவே விசுவாசிகளாகிய நமக்கு மெய்யான ஆலயமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே ஞானமும் அறிவும் புத்தியும் ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களை தவிர பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களும் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தெய்வீக பாதுகாப்பினாலும் பராமரிப்பினாலும் தங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக இஸ்ரவேலின் ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் தங்களுடைய பொருட்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த உதவிகளை நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். எபிரெயர் 7:1. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். எபிரெயர் 7:4. மோசேயின் காலத்தில் எதிரி தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு இஸ்ரவேலின் சேனை தலைவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி வரும்போது சத்துருக்களின் கொள்ளை பொருட்களை கொண்டு வருவார்கள். அவற்றை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்வார்கள். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். எண்ணாகமம் 31:50. பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொக்கிஷங்கள் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளை பொருட்களாகும். சாமுவேல், சவுல், அப்னேர், யோவாப், தாவீது ஆகியோர் சுமார் 100 வருஷங்களாக யுத்தத்தில் சேகரித்த கொள்ளை பொருட்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு
பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை தவிர மோசேயின் காலத்தில் இருந்து சாமுவேலின் காலம் வரையிலும் சேகரிக்கப்பட்ட பொருட்களும் பரிசுத்தமானவையாகும். 1 நாளாகமம் 26, 20 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.